நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரீசனிங்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே இருக்க லெட்டர் சீரீஸில் எந்த லெட்டர் சீரீஸ் இவங்க கொடுத்த ரூலை ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன ரூல்னா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அட்ஜசன்ட் லெட்டர்ஸ்குள்ளே ஸ்கிப் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஏபிசிடின்னு அப்படி கண்டினியூஸாக இல்லை, ஒரு சர்டன் நம்பர் ஸ்கிப் பண்ணி தான் அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சீரீஸில் இந்த நம்பர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எப்படி ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஆர்டரில் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ன்ற ஆர்டரில். ஸோ இவங்களில் யார் கரெக்டாக இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்த்துலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆர்டர்? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்லேருந்து ஒரு ஆல்ஃபபெட் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஆல்ஃபபெட் வரணும். செகண்ட் ஆல்ஃபபெட்லேருந்து 4 ஆல்ஃபபெட் ஸ்கிப் பண்ணால் தேர்ட்லேருந்து 9 ஆல்ஃபபெட் ஸ்கிப் பண்ணால் ஃபோர்த் வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? சிலேருந்து ஒரு ஆல்ஃபபெட் ஸ்கிப் பண்ணால் இ வருது. இலேருந்து 4 ஆல்ஃபபெட் ஸ்கிப் பண்ணால் ஜே வரணும். 1 2 3 4. எஸ், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை ஆல்ஃபபெட் ஸ்கிப் பண்ணோம்? 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ ஜேக்கு அடுத்து யார் வரணும்? டி வரணும். வருதா? வருது. ஸோ ஆப்ஷன் ஏவே கரெக்டு தான். ஆனாலும் அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது? இலேருந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணால் ஜி இருக்குது. ஜிலேருந்து 4 லெட்டர் ஸ்கிப் பண்ணால் என்ன வரும்? 1 2 3 4. ஸோ எல் கரெக்ட். எல்லேருந்து 9 லெட்டர் ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ வி தான் இருந்திருக்கணும். ஸோ இங்கே ஓ தப்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டும் தப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏ. ஸோ அவங்க தான் ஆப்ஷன். தேங்க்யூ.